வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொமோ ஒன்று வந்திருக்கு. இந்த ப்ரொமோ ஒன்று பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரியுது விஷாலுக்கு தான் இந்த 5 லட்சம் அப்படின்றது. ஏன் அப்படின்னா சூப்பராக ஒரு டாஸ்க் கொடுக்குறார். தூரம் 60 மீட்ரு 30 செகண்ட்குள்ளே நீங்கள் அங்கே போய் இந்த 5 லட்சம் வேணும்னா செம்ம எஃபர்ட் போகணும் இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி 50,000க்கு நம்ம முத்துக்குமரன் 15 செகண்ட்குள்ளே போயிட்டு வரணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரயானுக்கு வந்து 2 லட்சத்துக்கு 25 செகண்டில் 45 மீட்ரு போகணும்னு சொன்னாங்க. கரெக்டாக? இப்போ இவருக்கு 60 மீட்ரு கொஞ்சம் தூரம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு வந்து 30 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் வேல்யூ எவ்வளோ? 5 லட்சம். அப்படின்போது இன்னும் கடுமையாக இருக்கணும். அதனால் கடுமையாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 3 பெட்டி வச்சுருக்காங்க. அதில் சரியான பெட்டியை நீங்கள் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதை சொன்ன அடுத்த நிமிஷமே 3 பேருமே போட்டி போகிறாங்க. முத்துக்குமரன், அப்புறமா விஷால், அதுக்கப்புறம் நம்ம ரயன். அது ஒரு வேளை பிக் பாஸ் வந்து நீங்களே கலந்து பேசி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதனால் கார்டன் ஏரியாவில் பேசுகிற மாதிரி வருது. ரயான் சொல்கிறார், நீ போனால் கன்ஃபார்மாக 5 லட்சத்தை எடுப்ப, அப்படின்னா போ. நீ 100% டாஸ்க்கை முடிக்க முடியும்னா நீ போ, நீங்கள் முடிப்பேன்னு நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி 2 பேரும் அட்டன் பண்ணிட்டாங்க. அதனால் நீ போனால் போ, அதை எடுத்து முடிப்பேன்னா போ. ஏன் அப்படின்னு சொல்கிறாருன்னா இவர் சத்யா கிட்டே மற்றவங்கிட்ட சொல்லியிருந்தார், ஒரு டயலாக் விட்டுருந்தார், நான் யாருன்னு காமிக்கணும், எனக்கு பணம் முக்கியம் இல்லை, அதை தொட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு. அதுக்காக இந்த டயலாக் வந்து அங்கே பதிவு பண்ணுறாங்க, நம்மளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஏன்னா மக்கள் மைண்டுக்குள்ள இது போயிடக்கூடாதுல்ல, விஷால் நல்லவர் எப்படி காமிக்கிறது, அதுக்காக. அப்போ விஷால் வந்து போகிறாரு அங்கே. அப்போ வந்து இப்போ 5 லட்ச ரூபானா அங்கே 3 பாக்ஸை வந்து எப்படி வச்சுருக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா அதுதான் டாஸ்க்கு. அப்போ அங்கே கன்ஃபியூஸ் பண்ணி வைக்காமல் என்ன பண்ணுறாங்க, நடுவில் வந்து மரப்பெட்டியில் வந்துட்டு பணப்பெட்டி, அதை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. டக்குன்னு கண்ணு வந்து லெஃப்ட்டில் போகுது. அது ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது, உள்ளே பணம் இருக்குது, எடுத்துகிட்டு வந்துட்டார், முடிஞ்சு போச்சு. எவ்வளவு நம்மளை வந்து டெக்னிக்காக ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க பாருங்களேன். ரொம்ப டூ மச்சாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு பெட்டி இருக்குது, இந்த பக்கம் ஒரு பெட்டி, நடுவில் வந்துட்டு ஒரு மரப்பெட்டி இருக்குது, லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு சில்வர் கலர் பெட்டி இருக்குது. அந்த சில்வர் கலர் பெட்டி ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோவை பார்த்தாவே அழகாக அப்படி ஓப்பன் பண்ண மாதிரி ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ ஈஸியாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதை எடுத்து வந்தால் அது கஷ்டம் இருக்குது. 5 லட்சத்துக்கு வேல்யூன்னு சொல்லலாம். எல்லாம் அவர் அந்த ப்ரொமோலே அழகாக தெரியுது. அவர் எடுத்த உடனே ஓப்பன் ஆகிடுச்சு, உடனே கபக்குன்னு மூடிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டார். எனக்கு ஒன்றும் புரியல இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்து. அதாவது என்னங்க அப்படி கேட்டிங்கன்னா, விஷாலை வந்து இப்போ மட்டும் இவங்க பண்ணல, ஃப்ரம் எப்போ அந்த கேப்டன் ஆனாங்க அந்த டைமே அவர் வெளியே போக வேண்டிய ஆள். தீபக்கு மஞ்சரிலாம் உள்ளே இருக்கும்போது அவர் வெளியே போக வேண்டிய ஆள், அதுதான் உண்மை. ஆனால் அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு டாஸ்க்கு, கேப்டன்ஷிப் டாஸ்க்கு வச்சு அவரை காப்பாற்றி அதுக்கப்புறம் மற்றவங்களெல்லாம் அனுப்பி ராணா வந்துட்டு நல்லா ஓட்டு வாங்கிட்டு இருந்தவரை வெளியே அனுப்பிச்சு பவித்ரா காப்பாற்றுறதுக்கு, அதுக்கப்புறம் மஞ்சரி அனுப்பி, அதுக்கப்புறம் தீபக்கு, அருண் பிரசாத் எல்லாரையும் அனுப்பி இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி ஜாக்லியுமே காலின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன பண்ண போகிறாங்க தெரியல. இதில் வேறு இவ்வளோ இப்போ மைனஸ் ஆகிட்டே வருது. இவருக்கு இப்போ ஒரு 5 லட்சம், ஆல்ரெடி ரயான் 2 லட்சம், பவித்ரா 2 லட்சம், மீதி அதாவது 9 லட்சம் போச்சு. இப்போ 41 இன்னும் வரப்போது பணப்பட்டின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு விஷாலுக்கே கப்பை கொடுத்துட்டு போயிருங்கன்றான். ஏன் இவ்வளோ இது பண்ணோம்? நீங்கள் பேசாமல் முத்துக்குமரன் வெளியே வந்துருங்கன்றான். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.